ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு செம்மையான டாபிக் அலச போறோம். யூடியூப் உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்க ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம், அதான் கோகோமிலன். இவங்கள பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது இல்லையா? ஆனா இவங்களோட இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன? அதைத்தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான டேட்டாவை வச்சு நாம விரிவாக டீகோட் பண்ண போறோம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்க வாங்க உள்ளே போகலாம். விஷயமே உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. 20 கோடியே 1 லட்சம், அதாவது 21 மில்லியன். நினைச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு நாட்டோட மக்கள் தொகை இல்லைங்க. கோகோமெலன் மெயின் சேனலோட சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை. நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான நம்பர் இது. இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தை அவங்க எப்படி லீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் கேள்வி. இவ்வளோ பெரிய சக்சஸ்க்கு என்ன காரணம் நீங்க யோசிக்கலாம். அவங்களோட அபவுட் செக்ஷன்ல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. where kids can be happy and smart. அதாவது குழந்தைங்க சந்தோஷமாவும் புத்திசாலியாவும் இருக்கக்கூடிய ஒரு இடம். பெற்றோர் தங்களோட குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடவும் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கவும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தங்களோட ஒரே நோக்கம்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, அவங்க உருவாக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் இதுதான் அஸ்திவாரம். சரி, விஷயத்துக்குள்ள டைரக்டா போயிடுவோம். அவங்களோட இந்த மாஸ்டர் பிளானை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். 1. பிரம்மாண்டமான சேனல் கட்டமைப்பு. 2. ஆக்டிவ் ஸ்கிரீன் டைம். 3. தினசரி வேலைகளை மாத்துறது. 4. பவர் ஆஃப் கொலாபரேஷன்ஸ். அப்புறம் 5. அவங்களோட விரிவடையும் கண்டென்ட் பிரபஞ்சம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். முதல்ல இந்த பிரம்மாண்டமான சேனல் கட்டமைப்பு பத்தி பாப்போம். இது வரைக்கும் 1900க்கும் மேலான வீடியோக்களை அப்லோட் பண்ணிருக்காங்க. 1900 வீடியோஸ்னா சும்மா இல்லைங்க. இது வெறும் ஒரு யூடியூப் சேனல் கிடையாது. குடும்பங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒருபோதும் தீர்ந்து போகாத ஒரு மாபெரும் டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி ஆகிடுச்சு. குழந்தைகள் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்படையாத அளவுக்கு வீடியோஸ் இங்க குவிஞ்சு கிடக்கு. இவ்வளவு பெரிய வீடியோ தொகுப்புல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஏபிசிடி, நிறங்கள், வடிவங்கள், அப்புறம் விலங்குகளோட சத்தங்கள்னு எல்லாமே அடிப்படையான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா இது அவங்க பிரசன்ட் பண்ற விதம் இருக்க வேற லெவல். உதாரணத்துக்கு, வடிவங்கள் எங்கு பொருந்தும்னு காட்டுற ஒரு சிம்பிளான யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவே சாதாரணமா 2 மில்லியன் வியூஸ் வரைக்கும் அள்ளுதுன்னா அவங்க ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அடுத்ததா 2வது பகுதி, ஆக்டிவ் ஸ்கிரீன் டைம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. ஒரு மேஜிக்கல் வீடியோ கேம் உலகத்துக்குள்ள வாங்க. இது அவங்களோட ஹாப்பி அண்ட் யூ நோ இட் அப்படிங்கிற புது வீடியோல வர்ற ஒரு கேட்ச் ஃப்ரேஸ். இந்த வீடியோ வந்த 4 நாள்ல 9 லட்சத்துக்கும் மேலான வியூஸை தாண்டிடுச்சு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, வீடியோ கேம்ஸ்ல வர்ற மாதிரி விலங்குகளோட பவர் மீட்டரை ஃபில் பண்ண சொல்லி குழந்தைங்களை இவங்க தூண்டுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த பாட்டு எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்களேன். முதல்ல கைத்தட்ட சொல்றாங்க, அப்புறம் கால் தட்ட சொல்றாங்க, அடுத்து ஹுர்ரேன்னு கத்த சொல்றாங்க, கடைசியா இந்த 3ஐயும் ஒன்னா செய்ய சொல்றாங்க. இதனால குழந்தைங்க சும்மா ஒரே இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்காம எழுந்து குதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சாதாரணமா பார்க்குற ஸ்கிரீன் டைமை அப்படியே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா மாத்திடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க சக்சஸ். 3வது விஷயம், தினசரி வேலைகளை அவங்க எப்படி கையாள்றாங்க அப்படிங்கிறது. இது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கே புரியும். கடந்த சில மாசங்கள்ல மட்டும் குளிக்கிற நேரத்துக்கான டவுன் பை த பே வீடியோ 1.1 கோடி வியூஸ் தொற்றுருக்கு. தூங்குற நேரத்துக்கான ராகபை பேபி 90 லட்சம் வியூஸ். ஐ லவ் மை பெட் 73 லட்சம் வியூஸ். நம்மளோட அன்றாட கடமைகளை பாட்டா மாத்தினது தான் இந்த மாபெரும் வியூஸுக்கு பின்னால இருக்கிற ரகசியம். பொதுவா பல் விளக்குறதோ இல்ல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதோ பெற்றோர்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க், கரெக்டா? இதை ஈஸியாக்கத்தான் இவங்க 2 விதமான ரொட்டீன்களை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் காலையில வானத்துல பறந்தபடி பல் விளக்குற மாதிரி ஹைஜீன் ரொட்டீன்ஸ், இன்னொரு பக்கம் நைட் தூங்க வைக்கிற பெட் டைம் ரொட்டீன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கடினமான நேரங்களை சமாளிக்க பெற்றோர்களுக்கு இது ஒரு சூப்பரான மியூசிக்கல் டூல் கிட் மாதிரி பயன்படுது. ஓகே, 4வது பகுதிக்கு வருவோம். பவர் ஆஃப் கொலாபரேஷன்ஸ், அதாவது மற்ற பிராண்டுகளோடு இணையிறது. இவங்க தங்களோட மட்டும் நிக்காம சாண்ட்ரியோ, ஹலோ கிட்டி, பிளிப்பி, லிட்டில் ஏஞ்சல் மாதிரி மாபெரும் பிராண்டுகளோட சேர்ந்து அல்டிமேட் கிட்ஸ் ஹிட்ஸ்னு பிளேலிஸ்டுகளை உருவாக்குறாங்க. பாப் கல்ச்சர், ரியல் லைஃப் மனிதர்கள், அப்புறம் புகழ்பெற்ற அனிமேஷன் கேரக்டர்கள்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான வியோகம் இது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாண்ட்ரியோ கூட பண்ண வீடியோ 1.6 மில்லியன் வியூஸ், லிட்டில் ஏஞ்சல் வீடியோ 1.4 மில்லியன், ஃபிளிப்பியோட வீடியோ 1 மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்கு. இப்படி ஏற்கனவே ஃபேமஸான கேரக்டர்களை ஒன்னா கொண்டு வரதால தங்களோட பார்வையாளர் வட்டத்தை எப்பவுமே குறையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா தக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த எண்கள் மூலமா தெளிவா தெரியுது. கடைசியா 5வது பகுதி, விரிவடையும் கண்டென்ட் பிரபஞ்சம் பத்தி பார்ப்போம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க மெயின் சேனலோட நிக்கல. குறிப்பிட்ட கேரக்டர்களை வச்சு தனித்தனி ஸ்பின் ஆஃப் சேனலை ஆரம்பிச்சிட்டாங்க.
ஜேஜேஸ் அனிமல் டைம்க்கு 1.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ், கோடி டைம்க்கு 81 லட்சம், நீனாஸ் ஃபமிலியாக்கு 23 லட்சம். ஒரு சிங்கிள் கேரக்டரை எப்படி பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட தனி சாம்ராஜ்யமா மாத்துறதுன்னு இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். இவ்ளோ பெரிய டேட்டா வியூகங்களுக்கு பின்னால அவங்களோட முக்கியமான கோர் கான்செப்ட் என்ன தெரியுமா? ப்ரோசோஷியல் லைஃப் லெசன்ஸ், அதாவது மத்தவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்கறது. இந்த நன்னெறிகள் தான் அவங்க வீடியோக்களோட அஸ்திவாரம்னு சேனல் தரப்புல சொல்றாங்க. இதனால தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. அதே நேரத்துல பெற்றோர்களோட முழு நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மொத்த அலசலோட முடிவுல நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. ஒரு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் நாளின் 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருந்து குழந்தைங்களை வளர்க்குற ஒரு பேரண்ட் மாதிரி செயல்படும்போது ட்ரெடிஷனல் மீடியாவால இது கூட எப்படிங்க போட்டி போட முடியும்? தங்களோட அந்த பவர்ஃபுல் ஃபார்முலா மூலமா கோகோமெலன் பிடிச்சு வச்சிருக்க இந்த இடத்த மத்தவங்க எப்படி நெருங்க போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கான கண்டென்ட் உலகத்தோட எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு இந்த கேள்வி நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஓகே மக்களே, இந்த டேட்டா அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அட்டகாசமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.